வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன பேங்க்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ. ஆமாங்க, ஐடிபிஐ வந்து 2024க்கான ரெக்வயர்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அவங்க வந்து விட்டுருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 56 வேக்கன்சிஸில் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/9/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிஐலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸு, இன்டிமேஷன் சார்ஜஸ் இதெல்லாமே ஆன்லைன் மூலிமா தான் நடக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா September 1, 2024ன்னு சொல்லியிருக்காங்க. அதே லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து September 15, 2024ன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட் கோடு, நெக்ஸ்ட் வந்து என்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து கார்ப்பரேட் கிரெடிட் ரிட்டெயில் பேங்க் இன்க்ளூடிங் ரிட்டெயில் கிரெடிட்னு சொல்லியிருக்காங்க. என்ன பொசிஷன் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் பொசிஷன் கிரேட் சி. அதுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதே மேனேஜர் கிரேட் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 31 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 56 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா டீட்டெயில் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ், அதாவது அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க, ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேபிள் இருக்காலையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து எவ்வளோ வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து இருக்கணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 28 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து 25. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், எந்த ஸ்ட்ரீமில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வந்து நீங்கள் வந்து MBA, CIIB, JIIB வந்து ஷெல் பி ப்ரிஃபர்ட் பண்ணுறாங்க, முடிச்சிருந்திங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், மினிமம் 7 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து 31 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 25 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும், ஏதாவது கிராஜுவேட் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதுலேயும் வந்து MBA, CIIB, JIIB எல்லாம் வந்து would be preferred அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் டு பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது ஏஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் அல்லது ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அல்லது பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஹையர் ஸ்கூலு, கிராஜுவேஷனு, PG மாஸ்டர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட் வைஸாக வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ ஐடென்டிட்டி வந்து இவங்க சொல்லியிருக்கிறதுல எனி 2 ஃபோட்டோ ஐடென்டிட்டி வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பே அண்ட் அலவன்ஸ், அதாவது எவ்வளோ அலவன்ஸ், அதாவது அலவன்ஸோடு சேர்த்து எவ்வளோ பே ஸ்கேல் வந்து கொடுக்குறாங்க மந்த்லி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கிரேட் சிக்கு வந்து 1,57,000 வந்து பெர் மந்த் கொடுக்குறாங்க, எல்லா அலவன்ஸுமே சேர்த்து. அதே மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த் வந்து 1,19,000 வந்து கொடுக்குறாங்க, எல்லா அலவன்ஸுமே சேர்த்து. அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல பே ஸ்கேல் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன ப்ரொசீஜரில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா உங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனு, நெக்ஸ்ட் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து ஒன்ஸ் வந்து கிளியராக வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதை நேஷ்னாலிட்டி, சிட்டிசன்ஷிப், என்ன நேஷ்னாலிட்டி இருக்கணும், என்ன சிட்டிசன்ஷிப் இருக்கணும் நல்லா சொல்லியிருக்காங்க, வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஜ் வைஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 28 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், மேக்ஸிமம் 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி மேனேஜர்னால் 25 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இதே வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ப்ளஸ் 5 இயர்ஸ் இந்த ஏஜ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே வந்து அதர் பேக்வேர்ட் கிளாஸஸில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீசஸ் மேன்னாலும் ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 200 rupees, அதாவது இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோட இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும்தான் வந்து வாங்குகிறாங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ளஸ் இன்டிமேஷன் சார்ஜ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1000 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. இதில் விட முக்கியமானது இன்னொன்று பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா வில் பி நாட் ரீஃபண்ட், அதாவது ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலிமா தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஹவு டு அப்ளை, அதாவது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அப்ளை பண்ணுறவங்க இந்த டேபிளை ஒன்ஸ் வந்து படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ, யார் யாரெல்லாம் பேங்க் செக்டாரில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பே ஸ்கேலில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.